ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக வியாழக்கிழமையே நம்ம கொடுத்துருந்தது. இந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 23,173 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் அப்படின்றதே நாம் சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் 23,200. இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன ஆச்சு, 23,200 அந்த ஸ்ட்ரைக்கை ஓப்பனிங்லே ஐடிஎம்மாக மாற்றியாச்சு அப்படின்றது தான் மீனிங். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் நாம் சொல்லியிருந்தோம். சொல்லப்போனால் இங்கே 3 லைன் தான் தெரியுது, 4வது லைன் இன்னமும் மேலே இருக்குது. ஓகே, மார்க்கெட் அந்த 23,173 அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த S1 அந்த ஏரியாவை வந்து ரீச் பண்ணியாச்சு. அந்த இடத்துல தான் அடுத்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டிலாக போடுறாங்க. அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அடுத்து திரும்ப அவங்க ரிஜெக்ட் ஆகிறதும் எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்க அந்த S1 ஏரியா. சொல்லப்போனால் நம்மளுக்கு முதல் நாளோட லோ அப்படின்றதும் அங்கே தான் இருக்குது. 23,063 அப்படின்றது தான் முதல் நாளோட லோ. நம்மளோட லெவலும் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ரிஜெக்ட் ஆனவங்க நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட், ப்ரீமியமும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருந்தது. தொடர்ந்து நாள் எல்லாமே டவுன் சைட்லேயே மூமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட புட் ஆப்ஷன் எல்லாம் அவங்களோட டே ஹை பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட்டும் நாம் கொடுத்துருந்த S2 அந்த ஏரியாவை வந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணிடுச்சு. ஒரு 7-8 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்கிற விஷயங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரைக்குங்க என்னவா ட்ரேட் ஆகுது அப்படின்றத மாதிரி நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேட் எடுக்கிறது கண்டிப்பாக சுலபமாக இருக்கும். பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க யாரையும். நம்ம ஏன் இதை சொல்கிறோம், எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஐடிஎம்மாக இருக்கிற ஸ்ட்ரைக் நாளைக்கு ஓடிஎம்மாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த சைடு தான் செல்லர்ஸ் வர பார்ப்பாங்க. இல்லை நேற்று ஐடிஎம்மாக இருந்த ஸ்ட்ரைக் இன்றைக்கி ஓடிஎம்மாக மாறக்கூடிய சூழல் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அந்த சைட் செல்லர் போயிடுவாங்க. ஸோ செல்லர் எந்த பக்கம் வருவாங்க, என்ன நடந்தால் வருவாங்க இப்படின்ற லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன்னா என்ன, ட்ரெண்ட் ரிவர்சல்னால் என்ன நடந்தால் இது ப்ரீமியத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்பாட்டை நம்மளால் பை செல் பண்ண முடியாது, இது நம்ம எப்பயும் சொல்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் பை செல் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். நாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, வேர்ல்டு மார்க்கெட்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நாம் எதில் ட்ரேட் பண்ண போகிறோமோ அதில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சு நாம் ட்ரேட் பண்ணுற ஆள். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த மாதிரியே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி என்னத்தையோ போட்டு மைண்டில் குழப்பிக்கிட்டு இருக்காம கண்ணு முன்னாடி இருக்க விஷயங்களை பார்த்து அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து பார்ப்போம் திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,226, 23,023, 22,621, 22,423 இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 213 பாயிண்ட் இருக்குது நமக்கு வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங்கில். இன்றைக்கி திங்கக்கிழமை எக்ஸ்பைரி டே, செவ்வாய்க்கிழமை லீவ் அப்படின்றனால நமக்கு திங்கக்கிழமை எக்ஸ்பைரி. இந்த எக்ஸ்பைரியில் இருக்கிற 213 பாயிண்ட்டையும் ஜீரோ பண்ணணும். அதாவது ஜீரோ அப்படின்றது ஆக போகிறது கிடையாது, நமக்கு ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் 50 அப்படின்றனால ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் அந்த 50ல் பாதி 25 விட கம்மியாக க்ளோசிங்கில் இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்க போகுது. எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கில் யாரோ ஒருத்தர் 25 பாயிண்ட்டை விட கம்மியாக இருப்பாங்க, இன்னொரு ஒருத்தர் ஜீரோ ஆகிடுவாங்க. இதுதான் ஆப்ஷன் செயின் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இப்படி தான் க்ளோஸ் ஆகும். இதுதான் ஃபார்மட். ஆப்ஷன் செயின் இப்படி தான் க்ளோஸ் ஆக போகுது. இங்கே என்ன ஒரே விஷயம் தெரியாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் அப்படின்றது தான் இங்கே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்தால் என்ன நடக்க வாய்ப்பு இப்படின்ற மாதிரியான அனலைஸை நீங்கள் பண்ணும்போது அதை உங்களால் எடுத்துக்க முடியும்.
மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நிறுத்தி நிதானமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத புரிஞ்சு உங்கள் ட்ரேட் எடுங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி மார்க்கெட் டவுன் சைட் தொடர்ந்து போகணும் அப்படின்னா 22,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 22,819 அங்கே இருக்குது. அப்போ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிறதும் முதல் நாளோட லோ அப்படின்றதும் பக்கத்தில் தான் இருக்குது 804. அப்போ இந்த ரெண்டு லெவலுக்கு கீழே இருக்கிறது தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பை தான் க்ரியேட் பண்ணும். நாம் இந்த மாதிரி ஹை லோவை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை சொல்கிறது கிடையாது. அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ தொடர்ந்து ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான இடம் 22,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று இந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் திரும்ப தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் முதல் நாள் நமக்கு வேலைக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 278 பாயிண்ட் இருந்தது. வேலைக்கிழமையில் புதன்கிழமை வேலைக்கிழமையும் நம்மளுக்கு லீவாக இருந்தது. ஸோ புதன்கிழமை க்ளோசிங் ப்ரைஸில் 278 பாயிண்ட் இருந்தது. வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங்கில் 215 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் டிகே ஆகிடுச்சு. ஆனால் இது பத்தாது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் காலையில் தொடங்கும் போது இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு நல்ல ப்ரைஸு. ஒரு எக்ஸ்பைரி டேக்கு போதுமான ப்ரைஸ். இது வந்து ரொம்பவும் அதிகமான ப்ரைஸ். ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாலடைல் அப்படின்றது இருக்கும். அப்போது நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும்? இன்றைக்கி நான் நாளைக்கு என்ன பண்ணணும்? என்ன நடந்தால் ட்ரெண்ட் ரிவர்சல், என்ன நடந்தால் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ட்ரெண்டு கூட நிற்கிறது மட்டும்தான் எப்போவுமே சேஃபான சைட். அப்போ ட்ரெண்டு கூட ஒரு கம்மியான ப்ரைஸில் நாம் ட்ரேட் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் என்ன நடந்தால் ஆகும் அப்படின்றத புரிஞ்சு அது நடக்காத பட்சத்தில் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறக்கூடிய பட்சத்தில் இப்போ நமக்கு டவுன் சைடில் தான் இருக்குது இதுவரையும். ஸோ இந்த டவுன் சைடில் மூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டவுன் சைடில் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னா மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணணும். மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் அப்படின்னா 23,000க்கு மேலே வந்துருச்சு, நான் இதுக்கப்புறம் புட் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது தவறாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா 23,000 வந்துருச்சு, 23,000த்தில் காலை ஐடிஎமாக வைக்கிறாங்க அப்படின்னாவே தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பை க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். நாம் சொல்கிறது 100% இதுதான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்களோட அனலைஸை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஆப்ஷன் செயினில் இருக்கிற ஒரே 100% விஷயம், நாளைக்கு எக்ஸ்பைரி டே முடியும் போது ஓடிஎம் ஸ்ட்ரைக்கெல்லாம் 0, ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கெல்லாம் அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ, ரியல் வேல்யூ மட்டும்தான் அவங்களோட ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்கறது மட்டும்தான் 100%. அதை தாண்டி 100% அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆப்ஷன் செயினில் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அந்த ப்ராபபிலிட்டியை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை என்றைக்கும் பை செல் பண்ணக்கூடிய இடமா பார்க்காதீங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.